எம்பெருமான் ஈசன் சதுரங்கத்தில் பார்வதி தேவியை வென்று மணமுடித்த திருத்தலம். அது மட்டுமல்லாமல் மைசூரில் உள்ள சாமுண்டி மலையை அடுத்து இத்தலத்தில்தான் சாமுண்டீஸ்வரிக்குன்னு தனி சன்னதி இருக்கு. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சிவாலயங்களில் ஒன்றான பூவனூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சதுரங்க வல்லபநாதர் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து என்னை அடுத்தடுத்த வீடியோக்கள் கொண்டாருக்கு உற்சாகப்படுத்தும். வேறொன்றும் கிடையாது. மேலும் ஆன்மீகம் பற்றிய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்திருத்தலத்தின் மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சதுரங்க வல்லபநாதர் அல்லது புஷ்பவனநாதர். உச்சர் வந்து புஷ்பவனேஸ்வரர். இத்திருத்தலத்தின் தாயார் யாருன்னு கேட்டிங்கன்னா 2 தாயார் இந்த திருத்தலத்துக்கு உண்டு. முதல் தாயார் வந்து கற்பகவல்லி, 2வது தாயார் வந்து ராஜராஜேஸ்வரி. இந்த திருத்தலத்தின் தலவிருட்சமானது பலாமரம். தீர்த்தம் வந்து பாமணி தீர்த்தம் மற்றும் புஷ்கர்ணி தீர்த்தம். இத்திருக்கோவிலை பற்றி அப்பர் வந்து தேவார பாடல் பாடியுள்ளார். மொத்தம் வந்து 274 தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இத்திருத்தலமானது 166வது தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது. சரி, இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. வாசுதேவன் என்ற மன்னன் மனைவி காந்திமதியுடன் குழந்தை பாக்கியம் வேண்டி சிவாலயங்கள் தோறும் சென்று வழிபாடு செய்து வந்தான். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு சென்ற இருவரும் மனமுருகி வணங்கினர். இவர்களின் வேண்டுதலை ஏற்ற இறைவன் பார்வதியை அவர்களுக்கு குழந்தையாக பிறக்கும்படியும் பராசக்தியின் அம்சமாகிய சாமுண்டியை குழந்தைக்கு செவிலித்தாயாக இருக்கும்படியும் அருள் புரிந்தார். ஒருமுறை மன்னன் தன் மனைவியுடன் தாமிரபரணி நதியில் நீராடும்போது பார்வதி தேவி அங்கிருந்த தாமரையில் சங்கு வடிவில் தோன்றினாள். மன்னன் அந்த சங்கை கையில் எடுத்தவுடன் அது குழந்தையாக மாறியது. இதனால் மன்னனும் ராணியும் மகிழ்ந்து குழந்தைக்கு ராஜராஜேஸ்வரி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். இறைவன் அருளின்படி சப்த மாதாக்களுள் ஒருவரான சாமுண்டீஸ்வரி குழந்தைக்கு வளர்ப்பு தாயாக இருந்தாள். குழந்தை சகல கலைகளையும் கற்று தேர்ந்தது. குறிப்பாக சதுரங்க விளையாட்டில் தன்னை வெல்பவர் யாரும் இல்லாதபடி திகழ்ந்தாள். இதை அறிந்த மன்னன் தன் மகளை சதுரங்க விளையாட்டில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கே மணமுடிக்கப்படும் என அறிவித்தான். ஆனால் ராஜராஜேஸ்வரியை சதுரங்கத்தில் யாரும் ஜெயிக்கவில்லை. அக்காலத்தில் முனிவர் ஒருவர் அறிவுரையின்படி தன் மகள், வளர்ப்புத்தாய் சாமுண்டி, ராணி மற்றும் பரிவாரங்களுடன் மன்னர் தலயாத்திரை மேற்கொண்ட போது பூவனூர் என்ற இத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்தனர். அப்போது இறைவன் சித்திர வேடத்தில் வந்து மன்னரிடம் தான் சதுரங்க ஆட்டத்தில் வல்லவன் என்று தெரிவித்தார். மன்னன் தன் மகளுடன் விளையாடுமாறு வேண்ட இறைவனும் ராஜராஜேஸ்வரியை சதுரங்கத்தில் வென்று தன் உண்மையான வடிவுடன் அனைவருக்கும் தரிசனம் தந்தார். இதனால் மகிழ்ந்த மன்னன் தன் மகளை இறைவனுக்கே மணமுடித்து கொடுத்தார். இதனால் இத்தலத்து இறைவன் சதுரங்க வல்லபநாதர் என போற்றப்படுகிறார். அம்பிகை ராஜேஸ்வரியும் வளர்ப்புத்தாய் சாமுண்டியும் இத்தலத்தில் தனித்தனி சன்னதியில் இருந்து அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என வேண்டிக்கொள்ள இறைவனும் அவ்வாறே அருள் புரிகிறார். இதான் இந்த கோவிலோட தலத்தின் வரலாறு. ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. அதே மாதிரி இத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க. மைசூரில் உள்ள சாமுண்டி மலையை அடுத்து இத்தலத்தில்தான் சாமுண்டீஸ்வரிக்குன்னு தனி சன்னதி வடக்கை நோக்கி பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதே மாதிரி சிவனின் தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இத்திருத்தலமானது 103வது திருத்தலமாக விளங்குகிறது. இதை இத்தலத்தின் பெருமை.
இத்தலத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தல இறைவன் வந்து சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், விநாயகர், முருகன், சுகமுனிவர், அகஸ்தியர் ஆகியோர் பூஜை செய்த ஒரு திருத்தலம். இது இந்த கோவிலோட சிறப்பு. இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாமுண்டீஸ்வரிக்கு சித்திரை மாத அமாவாசையின் மறுநாள் முதல் 10 நாள் திருவிழா. அதே மாதிரி வைகாசி விசாகம், ஆவணி மூலம், ஆடிப்பூரம், ஐப்பசி அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபம், மார்கழி ஆருத்ரா தரிசனம், தைப்பூசம், மாசி சிவராத்திரி, பங்குனி உத்திரம், பிரதோஷம் ஆகிய நாட்களில் வந்து இந்த கோவில் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த கோவிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலை 7 மணி முதல் மதியம் 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் இந்த கோவிலானது திறக்கப்பட்டிருக்கும். சரி, இந்த கோவிலோட அமைப்பை பார்ப்போம் வாங்க. 5 நிலை ராஜகோபுரத்துடன் உங்களை கம்பீரமாக வரவேற்கும் திருக்கோவில். இந்த ராஜகோபுரத்தை நீங்கள் கடந்து போனீங்கன்னா, உங்களோட வலது பக்கத்தை பார்த்தீங்கன்னா சிறிய வடிவில் முருகர் சிலை இருக்கும். வலதுபுறத்தில் முருகர் சிலைனா, இடதுபுறத்தில் விநாயகர் சிலை சின்னதாக இருக்கும். அதை கடந்து உள்ளே போகும் பொழுது கொடிமரம், கொடிமர விநாயகர் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பலிபீடம், அதுக்கப்புறம் வந்து நந்தி பகவான். நந்தி பகவானோட இடத்துலேருந்து உங்களுக்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா வடக்கே நோக்கி சாமுண்டீஸ்வரி சன்னதி இருக்கும். அதை வணங்கிட்டு உள்ளே போகும் பொழுது 2 தாயார்கள் சன்னதியும் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து கற்பகவல்லி தாயார் சன்னதி, அடுத்து வந்து ராஜராஜேஸ்வரி தாயார் சன்னதி பார்த்துட்டு உள்ளே போனீங்கன்னா மூலவரான சதுரங்க வல்லவநாதர் சன்னதியை நீங்கள் வந்து அடையலாம். அங்கே போய் இறைவனை வணங்கிட்டு திருச்சுற்றில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு, தல விநாயகர், லட்சுமி நாராயணர், காசி விஸ்வநாதர், லிங்கோத்பவர். லிங்கோத்பவருக்கு பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா தலவிருட்சமான பலாமரம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அகத்தியர் சன்னதி இருக்கும், சாஸ்தா, நால்வர் சன்னதி இருக்கும், மகாலட்சுமி சன்னதியும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முருகருக்குன்னு தனி சன்னதி இருக்கும். முருகர் வந்து இங்கே வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுப்பார். முருகருக்கு அடுத்து வந்து பசுபதீஸ்வரர் சன்னதி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மா சன்னதி இருக்கும், அர்த்தநாதீஸ்வரர், துர்க்கையம்மன், பிச்சாடனார். அப்புறம் வந்து துர்க்கையம்மனுக்கு நேர் எதே வந்து சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காலபைரவர் சன்னதி இருக்கும், சூரியன் சன்னதியும் இருக்கும். வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதி இருக்கும். இதுதான் இந்த கோவிலோட அமைப்பு. இந்த கோவிலோட பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இங்கே வந்து வழிபாடு செய்யலாம். அதேமாதிரி கடன் நிவர்த்தி ஸ்தலம், அதாவது பணம் கொடுக்கல் வாங்குவதில் பிரச்சனை இருந்தால் இங்கே வந்து வழிபடலாம். திருமண தடை உள்ளவங்க, குழந்தை பாக்கியத்திற்காக முக்கியமாக சாமுண்டீஸ்வரை வழிபாடு செய்வது வந்து மிகவும் சிறந்த பலனை தரும். ஆஸ்மா நோய் உள்ளவர்கள், கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, பணம் கொடுத்தல் வாங்கல பிரச்சனை இருக்கிறவங்க, திருமண தடை உள்ளவங்க, குழந்தை பாக்கியத்திற்கு சாமுண்டீஸ்வரி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக சிறந்த பலன் கிடைக்கும். இதான் இந்த கோவிலோட பிரார்த்தனை. இந்த கோவிலோட முகவரி என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருள்மிகு சதுரங்க வல்லபநாத திருக்கோவில், பூவனூர், நீடாமங்கலம் தாலுக்கா, திருவாரூர் மாவட்டம். எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீடாமங்கலம், தஞ்சாவூர் வந்து நேராக நீடாமங்கலம் வந்துடலாம். இல்லை நான் வந்து கும்பகோணத்தில் இருக்கேன், அப்படி கும்பகோணம் வழியாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி வண்டியில் ஏறிட்டிங்கன்னா கும்பகோணம், வலங்கைமான், ஆலங்குடி, நீடாமங்கலம். நீடாமங்கலத்தை அடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்திலேயே மன்னார்குடி போகும் சாலையில் 4 கிலோமீட்டர் தொலைவிலே பூவனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே இறங்கிட்டிங்கன்னா அங்கிருந்து சுமார் ஒரு 100 மீட்டர்லேயே இந்த திருத்தலமானது அமையப்பெற்றுள்ளது. இந்த பதிவு வந்து உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருக்கும் நம்புகிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக பதிவுக்கு நம்ம சேனலான சரோவின் ஒரு ஆலய தேடலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக
ஆல் பட்டன் வந்து அமைக்கி வச்சுக்குங்க. ஏன்னா ஆல் பட்டன் நமக்குனா தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே வந்து சேரும். சரி, முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வாங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரி தாய் வந்து இங்குள்ள ராஜராஜேஸ்வரி தாயாருக்கு வந்து வளர்ப்பு தாயாக இருந்தாள். அதனால் வந்து குழந்தை பேறு இல்லாதவர்கள் இத்தலத்தில் உள்ள சாமுண்டீஸ்வரியை வணங்கினால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்களுக்கோ இல்லை உங்கள் உறவினருக்கோ யாருக்காச்சும் இருந்தால் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் வந்து கண்டிப்பாக வாங்க. உங்கள் மூலமாக உங்கள் உறவினருக்கு ஒரு நல்லது நடந்தால் உங்களுக்கு ஒரு புண்ணியம்தான், வேறொன்றும் கிடையாது. அதேமாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு போங்க. கடன் பிரச்சனை, குழந்தை பேறு, திருமணத்தடை உள்ளவர்கள், ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக இத்திருத்தலத்தில் வந்து வழிபட்டு உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய என்னோட வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ. நன்றி, வணக்கம்.